கொங்கு ஸ்பெஷல் கோதுமை போண்டா. இதுக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்க பொருளே தான். கோதுமை, கடலை மாவு, அரிசி மாவு. நினச்ச மாத்திரத்தில் மிக மிக ருசியான போண்டா. ஈவினிங் நேரத்தில் குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாருமா இதை சாப்பிட்லாம். எண்ணெய் இழுக்காது. ஒரு பங்கு கோதுமை மாவு, 1/4 பங்கு கடலை மாவு, 1/4 பங்கு அரிசி மாவு. 3 மாவையும் ஒன்றா கலந்துக்கிறோம். வரமிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காய பொடி, நைஸ் உப்பு. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 சிட்டிகை சோடா உப்பு கலந்துக்கிட்டிங்கன்னா போண்டா நல்லா உப்பி உப்பி வரும். நான் சோடா மாவு கலக்கலை, ஆனால் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்ல மாவு, அந்த பொருட்களெல்லாம் கலந்து கொடுத்துடலாம். பச்சை மிளகா 2, அரை இன்ச்சு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கினது, பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின மல்லி இலை, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக. அப்போ தான் உள்ளே ஏர் வாங்கி சாஃப்டாக கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் ஜீரகம். கோதுமை செய்யக்கூடிய எந்த பதார்த்தத்துக்கும், கோதுமை தோசைக்கு கூட ஜீரகம் கலக்கும்போது நல்ல டைஜஷன் ஆகும். நல்லா கலந்து கொடுத்துட்றோம். பிசைஞ்சு வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நல்லா மாவோடு முடிஞ்ச அளவுக்கு நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு கொடுங்க. அந்த சாரெல்லாம் அதுக்குள்ளே கலக்கிறது போல். அந்த எதில் அளந்தோமோ, 1 டம்ளர் கோதுமை மாவு அளந்தோம்ல, அதுலேயே 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கிறோம். அதை நல்லா கைகளால் பிசைஞ்சு கொடுக்குறோம். இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி கண்டிப்பாக பிடிக்கும். அதாவது 1 பங்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா 1/4 பங்கு தண்ணின்னு வச்சுக்கோங்க. அந்த 1/4 பங்கு கடலை மாவு, 1/4 பங்கு அரிசி மாவு போட்டோம் இல்லையா, அந்த கணக்கு தான். 1/4 பங்கு தண்ணி ரொம்ப சரியாக இருக்கும். இன்னும் கூட 1 டேபிள் ஸ்பூன் பிடிக்கலாம், ஆனால் 1/4 பங்கு ஈஸியாக பிடிக்கும். நல்ல வாசம் அருமையாக வருது பிசையும் போதே. ஒரு கப்பில் தண்ணி போட்டு வச்சுக்கிட்டு, இந்த ரொம்ப தொய்வாக இருக்கணும் மாவு. சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு, இரும்பு சட்டி எப்பயுமே நல்லது, போண்டா முறுக்கு எதுக்குமே. இந்த மாவை பாருங்கள், ஒரு துளி போட்டோன்னா மேலே வந்துருச்சு. இந்த அளவுக்கு தொய்வாக இருக்கணும் இப்படி. அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் போண்டா. ரொம்ப சவுச்சவுன்னெலாம் இருக்காது. பயப்படாதீங்க. அனல் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட போகும்போது 40% ஃப்ளேம் இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு அங்கே தெரியுது. அதாவது ரொம்ப முளைக்கி விட வேண்டாம், சிம்முலையும் வச்சிட வேண்டாம். நல்லா உள்ளார்ந்து வேகணும். நம்ம மஞ்சப்பொடி போட்டதால் ரொம்ப கருகியெல்லாம் வராது. ஃபுல் பபுள் அடங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கா. இன்னும் கொஞ்சம் பபுள் அடங்கவும், அந்த கொஞ்சம் மெரூன் ஷேடு வர்றதுக்கும், அந்த அனல் 40%த்துக்கும் ரொம்ப அருமையாக வெந்து வந்துடும். செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். மேலே நல்ல கரகரன்னு, உள்ள சாஃப்டாக அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். லைட்டான ஸ்வீட்டு, காரம் எல்லாம் கலந்தது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை இந்த கொங்கு ஸ்பெஷல் கோதுமை கார போண்டா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் செய்து கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.